வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் ஓரிக்கை அருகே தணிகைவேல் நகரைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறார். இன்று காலை சங்கர் மனைவி தீபா வீட்டில் தனியாக இருந்தார். நோட்டமிட்டு மர்ம நபர்கள் ஆட்டோவில் வந்து வீட்டு வாசலில் இறங்கினர். வீட்டுக்குள் புகுந்து தீபாவை கத்தி முனையில் கட்டி போட்டனர். அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4 பவுன், பீரோவில் இருந்த 4 பவுன் மற்றும் 10,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றனர். தீபாவின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் உள்ளே வந்து பார்த்த பொழுது கட்டப்பட்டிருந்த தீபாவை மீட்டனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த தாலுகா போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. இதனால் கொள்ளையர்களை கைது செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொது நலன் கருதி தங்களது வீடுகள், தெருக்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என போலீசார் வலியுறுத்தினர். ப்ராவிடன்ஸ் காலேஜில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வண்ண வண்ண பூக்கோலத்துடன் கல்லூரியில் சிறப்பு அலங்காரம் செய்தனர். கல்லூரி முதல்வர் ஹேமா, செயலர் அல்போன்சா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். மாணவிகள் திருவாதிரை, களி மற்றும் கதகளி நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து குத்து பாடல்களுக்கு செண்டை மேளத்துக்கு ஏற்ப ஆட்டம் போட்டு அசத்தினர். இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்கோம். பூக்கோலம்லாம் போட்டு நிறைய பூ தோரணங்களை தொங்க விட்டுட்டு கதகளி, அதுக்கப்புறம் செண்டை மேளம் எல்லாம் கொண்டு வந்து ஜாலியாக கொண்டாடி இருக்கோம். அதையும் தாண்டி எந்த ஜாதி, மதம், எந்த வேறுபாடும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓணம் செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடி இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியைச் சேர்ந்தவர் ரோஹிணி. இவர் தாவேக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர். கடந்த ஜூன் 26ஆம் தேதி ஆறுமுகநேரி அடைக்கலாபுரம் சாலையில் நடந்து சென்றபோது மர்ம நபர் அவரின் மொபைல் போனை பறித்துச் சென்றார். இது குறித்த புகாரில் ஆறுமுகநேரி போலீசார் விசாரணை நடத்தினர். தேரியூரைச் சேர்ந்த புனிதராஜ் போனை பறித்தது தெரிய வந்தது. ரோஹிணிக்கு அறிமுகமான தாவேக உறுப்பினர்கள் ஆலந்தலை சிபாஸ், மணப்பாடு ரூஸ்வெல்ட் ஆகியோர் கூறியதால் போனை பறித்ததாக புனிதராஜ் கூறியிருந்தார். இதையடுத்து புனிதராஜ், சிபாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான ரூஸ்வெல்ட்டை போலீசார் தேடுகின்றனர். அமைச்சர் ஸ்ரீநாத்தின் நெருங்கிய நண்பர் என்பதாலேயே ரூஸ்வெல்ட்டை கைது செய்வதில் காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக ரோஹிணி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பித்தாரியை சந்தித்து ரோஹிணி புகார் அளித்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நான் தாவைக்காலம் மாவட்ட செயற்குழுவாக இருக்கேன். நான் ரசிகர் மன்றத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம், அப்புறம் தாவைக்கால தொடர்ந்து நான் கட்சிக்காண்டி நான் பயணிச்சிட்ருக்கேன். தாவைக்கால மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தோட நெருங்கிய நண்பர் ரூஸ்வெல்ட், அவர் தான் இப்போ ஆப்கானில் இருக்கார். என்னோடய ஃபோனை பறித்தது அவர் தான். இப்போ எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. எப்படின்னா, தாவைக்கால மாவட்ட செயலாளர் பிரைட்டர் மற்றும் நகர செயலாளர் நிவாஸ் கண்ணன் வந்து இதில் எல்லோரும் உடந்த இவங்க ஆடியோ வீடியோ எல்லாமே என்னோடய செல்ஃபோனில் இருந்ததுனால ஜூன் 26 வந்து என்னோடய செல்ஃபோன் பறிக்கிறாங்க. யார்? ரூஸ்வெல்ட் பறித்து இப்போ அதில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஜூன் 26. இப்போ பிடிச்சது வந்து 12ஆம் தேதி பிடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 12 பிடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தனை 2 பேர் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போது மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தோட நெருங்கிய நண்பர் ரூஸ்வெல்ட் மட்டும் தலைமறைவாக இருக்கிறாரு. நான் ஏன் அவர்கிட்டையும் காவல்துறையிட்ட நான் கேட்டுட்டேன், ஏன் அமைச்சரோட நெருங்கிய நண்பர் ரூஸ்வெல்ட்னால நீங்கள் பிடிக்க மாட்டீங்களான்னு நான் கேட்டேன். எனக்கு செக்ஸ் டார்ச்சர், எனக்கு செக்ஸ் பாலியல் தொந்தரவு எனக்கு மாவட்ட செயலாளர் நிவாஸ் கண்ணன். முக்கிய காரணமாக மீன்வளத்துறை அமைச்சர் நெருங்கிய நண்பர் ரூஸ்வெல்ட்.
இது எப்போ நடக்குது? ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட்லாம் எப்போ நடக்குது? இது என்னோட ஃபோன் கொடுத்தது எப்போ? இப்போ ஒரு 10 மாத காலமாக எனக்கு இது நான் மட்டும் இல்லை, இதில் நிறைய பெண்கள் பாதிச்சிருக்காங்க. நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு மேலே நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது ஒரு பதவிக்காண்டி. இப்போ நான் அதை போய் ஸ்ரீநாத்திடம் சொன்னபோது பிரைட்டர் ரூசல்டு பிரைட்டர்னா நான் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தலைமை அங்கங்கேன்னு போயிட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ எங்கேயுமே நடவடிக்கை இல்லை. இப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தனை. அப்போ தான் அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான், இதுக்கு காரணமே ரூசல்டு தான் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ முந்தானேத்து 18ஆம் தேதி மாவட்ட செயலாளர் மற்றும் நிவாஸ் கண்ணன் இவங்க ஏற்பாடு பண்ணத அவங்க அட்வொகேட் உட்பட என்னை மிரட்டி இந்த ஃபோட்டோ எடுத்து நான் சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சரியா? இதில் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இதில் வந்து நான் எஸ்பிட்டையும் என்னை மிரட்டி சமாதானாக வச்சாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அக்யூஸ்டை நான் விட மாட்டேன். ஏன்னா தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கி தான் ஆகணும். சரியா? இப்போ எனக்கு என்னோட செல்ஃபோன் வந்தாகணும், அதில் தான் எவிடன்ஸ் இருக்குது. நான் ஐஜிட்ட வந்து ஏன்னா அதில் பல பெண்கள்கிட்ட வந்து டார்ச்சர் இருக்குது, ஆனால் அவங்க யாருமே வெளியில் கொண்டுட்டு வரல, வருவாங்க. இப்போ ஐஜிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். இப்போ என்ன ரூசல்டு இப்போ தலைமறைவாக இருக்கிற அவரை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐஜி. எஸ்பிடியும் பேசினாங்க 2 நாட்களுக்குள்ள. இப்போ 2 நாட்களுக்குள்ள அவரை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஐஜி. இந்த பெட்டிஷனே நான் கொண்டு கொடுத்துருக்கேன். ஒரு 4-5 மாதம் முன்னாடி நான் ஒன்றியத்திட்டையும் மாவட்ட இணைச் செயலாளர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் வைக்கிறேன். நிவாஸ் கண்ணன் இந்த மாதிரி பல பெண்களிடம், இதில் நிறைய பேர் சிக்குவாங்க சார், அவரை பிடிச்சா பல பெண்களிடம் நான் இப்போ இதில் ப்ரெஸ் மீட்டில் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். என் கூட மாவட்ட செயற்குழுவாக இருக்கிற ஒரு பெண்ணு கூடயே அவர் நெருங்கிய பழக்கத்தில் இருக்காரு. அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் வெளியில் சொல்லிடுவேன்னு சொன்னோன்னா இவங்கெல்லாம் என்னை மிரட்டுறாங்க. நான் ஒரு வீட்டில் இருந்தேன் சார், வாடகை வீட்டில் கூட என்னையால் இருக்க விடாமல் அவங்க என்னை டார்ச்சர். நீ எப்படி இந்த ஊருக்குள்ளே வாழ்ந்துடுவ, உன்னை எப்படி நாங்கள் இந்த ஊருக்குள்ளே இருக்க வைக்க மாட்டோம்னு சொல்லி நகர செயலாளர் என்னை அந்த வீட்டை விட்டே என்னை விரட்டினார். அப்போ அதுக்கப்புறம் வந்தேன். இப்படி அவன் பல பெண்களுடன் தொடர்பு வச்சிருக்கிறத நான் பிரைட்டர்கிட்ட போய் நான் சொன்னேன். ஏன் பிரைட்டர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? இப்போ அவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் கூட இருக்கிறாங்க. இதில் இப்போ எனக்கு வந்து இப்போ தாவைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தாவைக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கதான் செய்யும், ஒரு பதவி வேணும்னு. இப்போ அதே தான், இப்போ அது உறுதியாயிட்டு பாருங்க. இப்போ என்னோட என் பொறுப்பு வேணும்னா என்னை பதவியே தக்க வைக்கணும்னா நீ என்னை வாபஸ் வாங்குன்னு சொல்லி என்ன பிரைட்டர். இது என்ன, இதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். நான் ஐஜிட்ட பேசியிருக்கேன், அவங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார். தமிழக சட்டசபையில் இன்று கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறையின் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இதில் ஊட்டி பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேச சபாநாயகர் வாய்ப்பு வழங்கவில்லை. நியாய விலை கடைகளில் தரப்படுகின்ற இலவச பொருட்கள் எல்லாம் மத்திய அரசின் திட்டம். அந்த மத்திய அரசின் திட்டத்தை அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் அந்த திட்டத்தை மத்திய அரசுடைய திட்டம் என்பதை சொல்லுவதை கூட தவிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நான் பதிவு செய்ய விரும்பினேன். ஏனென்றால் தமிழர்களாகிய நாம் நன்றி உணர்வு கொண்டவர்கள். உணவை தருகின்ற மத்திய அரசின் திட்டத்தை நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இன்றைய நிலையில் அந்த நியாய விலை கடைகளிலும் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய படங்களை வைப்பது கூட விருப்பமில்லாத ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கடந்த காலத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். இன்றைய இந்த புதிய ஆட்சியில் என்னுடைய வேண்டுகோள், மத்திய அரசில் இருந்து பெறப்படுகின்ற இந்த திட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலும் நன்றி செலுத்துகின்ற வகையிலும் நியாய விலை கடைகளில் எல்லாம் பிரதமர் மோடிஜி அவர்களுடைய படத்தை வைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இன்றைய அரசுக்கு விடுக்க நான் ஆசைப்படுகின்றேன்.
அதே நேரத்தில் இன்றைய நிலையில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவிலே இன்று தேயிலைக்கு கட்டுப்படியான விலைகள் இல்லை. ஆகவே கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த நியாய விலை கடைகளின் மூலமாக எங்களுடைய தேயிலையை வாங்கி அந்த கடைகளின் மூலம் விற்பனை செய்தால் நிச்சயமாக அந்த விலை சற்று உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதையும் இன்று நான் பதிவு செய்ய விரும்பினேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்காதனால் நான் அங்கு சட்டமன்றத்தில் சொல்ல இயலவில்லை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையம் சார்பில் ஓணம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவை அலுவலகத்தில் பூக்கோலம் போட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து பாட்டு பாடி பாரம்பரிய கைக்குட்டி களி ஆடி அனைவரும் மகிழ்ந்தனர். செண்டை மேளம் முழங்க அதிகாரிகள் டான்ஸ் ஆடி மகிழ்ந்தனர். மதம் மொழி கடந்து அனைவரும் ஓணம் கொண்டாடியது பரவசத்தை ஏற்படுத்தியது.